ப்ரெஸ் அண்ட் மீடியா நிறைய பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இங்கே மீட் பண்ணுறதுல. எல்லாத்தோட ஒரு சந்தோஷம், கெய்ஸ்கா வந்து ஸ்பெயின்லேருந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு. நிறைய பேர் என் பேரை வந்து இஷாரி கணேஷ்னு சொல்லுவாங்க. அவர் கரெக்டாக ஐஸ்வரி கணேஷ்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்களே வந்து நிறைய பேரால் அந்த பேரை சொல்ல முடியாது. தேங்க்யூ கைஸ்கா, யூ ப்ரொனவுன்ஸ் மை நேம் பர்ஃபெக்ட்லி. ஸோ வேர்ல்டில் பெஸ்ட் ஸ்போர்ட் எதுன்னா நம்பர் 1 ஸ்போர்ட் வந்து ஃபுட்பால் தான். கிரிக்கெட் கிடையாது. அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. கிரிக்கெட் வந்து ஒரே ஒரு சில இடத்துல தான் இருக்குது. ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக விளையாடுற கேம் வந்து ஃபுட்பால் கேம் மட்டும்தான். நம்பர் 1 கேம் இன் த வேர்ல்ட் இஸ் ஃபுட்பால். செகண்டு தான் கிரிக்கெட். ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளால் வந்து ஃபுட்பாலை எடுத்துகிட்டு வர முடியல. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு காரணம், கிராஸ் ரூட் லெவலில் போய் பிளேயர்ஸை பிக் பண்ணிட்டு வர்றதுக்கு எந்த கிளப்பும் இல்லை. தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப்பும் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குது, கேஸில் இருக்குது, இப்படி போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடெண்ட்டாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் டெஃபினட்டாக அந்த ஃபுட்பால் தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப்பு அசோசியேஷனை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வேல்ஸ் ஃபுட்பால் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா லெவலில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமங்களில் போய் 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கிற நல்ல ஆர்வம் உள்ள பிளேயர்ஸு, நல்ல ஆர்வம் உள்ள பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வசதி இருக்காது. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை, அந்த மாதிரி பசங்களை பிக் பண்ணிட்டு வந்து நம்ம வேல்ஸ் எஃப்சியில் ஆட வச்சு அவங்கள இந்தியாவுக்கு ஆட வைக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய மெயினான குறிக்கோள். அதுக்கு மெயின் வந்து நம்ம போய் ஸ்கவுட் பண்ணி பிளேயர்ஸை பிடிச்சிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுக்கணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரைனிங் இல்லாமல் யாரும் பிளேயர்ஸாக வர முடியாது. அதுவும் இந்தியா லெவலில் ட்ரைனிங் இல்லை, நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கெய்ஸ்காவை அப்ரோச் பண்ணி வேல்ஸ் எஃப்சிக்கு அம்பாசிடராக வரணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம டேவிட் ஆனந்த் சிஇஓ அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து